தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 3 பார்ட் பி. தேயிலை தோட்டத்திலே வேலை, கங்காணி, கையிலே சவுக்கு, பேச்சிலே அதிகாரம். மனசுக்கு பிடிச்ச அந்த சூழ்நிலையிலே தான் அவளை நான் சந்திச்சேன். அவ பேர் சிங்காரி. அவர் பேச்சை முடித்துக் கொள்ளும் போது இரவு மணி 10 ஆகிவிட்டது. எழுந்து நடந்த கார்த்திக் சாப்பிட பிடிக்காமல் ஒரு கோப்பை பால் மட்டும் வாங்கி குடித்தான். சவிதா அப்போதை சாப்பிட்டு விட்டு போய்விட்டதாக சொன்னார்கள். போய் இன்றைக்கு அவளுக்கும் என்னை போல சாப்பாடு பிடிக்காது. அவன் மாடி ஏறி வந்தபோது சவிதா தூங்கிவிட்டிருந்தாள். கொஞ்ச நாளாக வித்தியாசமாக நடக்கிறாள். சரி என்று கூடவா, விடிந்தால் மலேசியாவுக்கு புறப்பட்டு போகிறான். திரும்புவதற்கு நாளாகலாம், மாதமாகலாம், ஏன் வருஷம் கூட ஆகலாம். என்றுமா அவளை எழுப்ப முயன்றவன் தயங்கினான். எழுந்தால் மட்டும் என்ன பதில் சொல்லிவிடப் போகிறாளாம். வீணான முயற்சி, வேஸ்ட் ஆஃப் டைம் என்பாள். அது வேதனையாயிருக்கும். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு கட்டிலில் சாய்ந்தான். சிகரெட் புகை முகத்தில் நிழலாக ஆட மனம் பின்னோக்கியது. அப்பாவின் கதையை மீண்டும் நினைத்து பார்த்தான். முதுகை காட்டியவாறு தலை குனிந்திருந்தாள். மண் தரையில் அமர்ந்திருந்தாள். கையில் சவுக்கு, உடம்பில் புதிதான காக்கி யூனிஃபார்ம். கங்காணி என்ற மரியாதை பெயருடன் கம்பீரமாக தோட்டத்தை சுற்றி வந்த ராஜா நின்றான். கவனித்தான். கோபம் வந்தது. சவுக்கால் சுண்டிய வேகம் அவள் முதுகில் சுடிரென்று படியவே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அவள். என்னையா அடிச்ச? வேலை நேரத்தில் என்ன ஓய்வு? அதட்டினான். எழுந்துரு, காலிலே முள் குத்திட்டது கங்காணி, அச்சத்துடன் சொன்னாள். அதைத்தான் எடுத்துக்கிட்டு இருந்த. குனிந்து பார்த்தான். உண்மையிலேயே உள்ளங்காலில் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. நிமிர்ந்த ராஜாவின் கண்கள் அவள் கண்களை தீர்க்கமாக சந்தித்தன. முள் எடுத்தாச்சா? கையில் இருந்த ரத்தம் தோய்ந்த முள்ளை காட்டினாள். மீண்டும் நிமிர்ந்து அவள் கண்ணை சந்தித்தான். பையிலிருந்து கைக்குட்டையை எடுத்து கட்டு போட்டு விட்டான். அவள் தவிப்பு வேடிக்கையாயிருந்தது. எழுந்து நெல்லு. நின்றாள். இப்போ வலிக்குதா? மெதுவாக காலை அழுத்தி பார்த்து தலையசைத்து இல்லை என்றாள். போய் வேலையை பார். சாயங்காலமா ஆபீஸுக்கு போய் கால் காயத்துக்கு கட்டு போட்டுட்டு போ. நடந்தவன் திரும்பி பார்த்தபோது அவள் அவனை விசித்திரமாக பார்த்தவாறு நின்றிருப்பது தெரிந்ததும் சவுக்கை தரையில் சுடீர் என்று சுண்டினான். சிரித்து திரும்பியவள் அவனை திரும்பி திரும்பி பார்த்தவாறு நடந்தாள். சிரித்தவாறு நடந்தான் ராஜா. அன்றிரவு சிரிப்புடன் உளறல்கள், கூச்சல், உற்சாகமான கூவல்கள். வீட்டின் வாசலுக்கு வந்து நின்றான் ராஜா. 4-5 தொழிலாளர் பெண்கள் தள்ளாடியவாறு நடந்து போவது தெரிந்தது. வறண்டாவின் லாந்தர் விளக்கு அவர்களை துல்லியமாக காட்டியது. பார்த்தான். அவள் சின்ன இரும்பு கேட்டை கடந்து போனவள் திரும்ப வந்து அந்த சின்ன கேட் மீது சாய்ந்து இழுத்த இழுப்பில் போதை இருந்தது. பருமனான பெண் ஒருத்தி வந்து நின்று அவளை இழுத்தாள். வாசிங்காரை விடுவித்துக் கொண்டு விட்டாள். வணங்குறேன் கங்காணி என்று மடிந்து குனிந்த போது முதுகில் அதிர்ந்து போனான். சோழிக்கும் இடுப்பு துணிக்கும் நடுவில் இருந்த இடை பிரதேசத்தில் சிகப்பு பட்டையாக ரத்தம் தெரிந்தது. சவுக்கடியின் வீரல். மறுநாள் மாலை ஜீப்பில் சாய்ந்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் கங்காணி ராஜா. வரிசை நகர்ந்தவாறு இருந்தது. கூடையை தராசில் கவிழ்த்து ரட்டையிலை ஒரு முக்கு தேயிலை எடை பார்த்தார்கள். கையெழுத்து போட்டவர்களை விட கை நாட்டு வைத்தவர்களே அதிகம். கிராணி கிழவன் எண்ணி கொடுத்த காசை பூரிப்புடன் பார்த்தவாறு நகர்ந்தார்கள். பெண்கள் வரிசையில் அவள் இருந்தாள். கலகலப்பாக தலையிலிருந்து பின்புறமாக தொங்கும் பெரிய கூடையை செரிச்செய்தவாறு நிமிர்ந்தவளின் பார்வையில் அவன் பட்டான். முகத்தை தூக்கி உதட்டை குவித்து ஒழுங்கு காட்டி சிரித்தாள். பின்னால் இருந்த பருமனான பெண் அவளை நகர சிங்காரி என்று தள்ளவே திரும்பிக் கொண்டாள். தலைப்பட்டையை நீக்கி கூடையை தராசில் காட்டினாள். கணிசமாகவே இருந்தது. சிங்காரி பாடு கொண்டாட்டம் தான், சாராய கடைக்கு நல்ல வருமானம் தான். சிரிப்புடன் கிராணி கிழவனிடம் போய் காசுக்காக நின்றாள். அவர் அடுத்த பெண்ணை கூப்பிட்டார். அதற்கு அடுத்த பெண்ணுக்கு காசை கொடுத்தார். அழுத்து போன சிங்காரி கேட்டாள். காசு எடுக்கிறானி, நான் போகணும். உன் காசா? அப்பவே போயிட்டுதே. போயிட்டு திடுக்கிட்டாள். எங்க? கங்காணி ராசா உன் காசை அவர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. கங்காணியா? சட்டென்று திரும்பி அவனை பார்க்க அவன் வேறெங்கோ பார்த்து நின்றான். என்னது விவகாரமா போச்சுக்கிறானே? சண்டைக்கு வந்தாள். என் வெள்ளி எதுக்கு அவர்கிட்ட தரணும்? அதோ மூக்குக்கு நிறாக சுட்டி காட்டினார் கிராணி. அங்கே நிற்கிறாரு, நீயே போய் கேளு. தோழி பெண்கள் சிரித்தார்கள். பெரிய அழுடிவ கங்காணி ஐயா பார்வைப்பட்டாச்சு. இனிமே சிங்காரி சீமாட்டியா போயிட்டு வா. அவர்களை முறைத்து பார்த்தவாறு விடுவிடுவென்று ஜீப்பை நெருங்கினாள். நின்றாள். நடந்து வந்த இறைப்பும் கோபம் தந்த ஆவேசமாக அவள் மார்பு விம்மி விம்மி தணிந்தன. என் வெளியே கொடு கங்காணி, நான் போகணும். முதல்ல சொல்லு, நேற்று ஆஃபீஸ்க்கு வந்து மருந்து போட்டுட்டு போக சொன்னேன், நீ ஏன் வரல? மருந்து வேணாம், ஒன்று வேணாம், நீ காசு எடு கங்காணி, நான் போகணும். சிரித்தவாறு அவன் பிரித்து காட்டிய உள்ளங்கையில் சில வெள்ளி நாணயங்கள் மின்னின. காசை கண்ட அவள் கண்கள் பலபலத்தன. அதை எடுக்க முயலும் போது இருக்க மூடிக்கொண்டு விட்டான். அவனது விரல்களை பிரிக்க முயன்று தோற்று விழித்தாள். கத்த ஆரம்பித்தாள். அண்ணே, அண்ணே, ஓடியாங்க, ஓடியாங்க, இந்த கங்காணியை காசு எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாப்ல. அவள் அலறலை கேட்டு திமுதுபு என்று ஓடி வந்து சேர்ந்த கும்பல் அவன் சவுக்கை சுண்டி அடித்ததும் ஓடி போய்விட்டது. திகிலுடன் விழித்தவாறு நின்றவளின் கண்கள் கலங்கின. உதடு பிதுங்க கண்ணை கசக்கிக் கொண்டு அழவே ஆரம்பித்து விட்டாள். காசு எடு கங்காணி. எதுக்கு? சாராய கடைக்கு போகத்தானே? நிமிர்ந்து பார்த்து தலையை ஆட்டினாள். வா, என் ஜீப்லேயே கொண்டு போய் விடுறேன். வானா,
ஏன் வானா? உன் வண்டியில் வந்தா எல்லாரும் உன்னத்தான் மட்டமாக நினைப்பாங்க. பரவாயில்ல வா. வேணாம், நீ காசு எடு கங்காணி, நான் போகணும். அடம் பிடித்து கையும் காலும் உதறும் அவளை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தான். கையை பிரித்து காசை காட்டியவன் அவள் அதை பிடுங்க வரும்போது பான் பையில் போட்டு கொண்டு விட்டான். பையில் கைவிட போனவள் தயங்கி நின்றாள். அவளை நெருங்கி நின்ற ராஜா சட்டென்று அவளை தூக்கி ஜீப்பில் பின்புறமாக உள்ளே இறக்கி விட்டான். உன் பெயர் என்ன? விழித்தாள். குறுகுறுவென்று பார்த்தாள். என்ன முழிக்கிற? உன் பேரை சொல்ல என்று அவன் அதட்டியதும் மெலிதான குரலில் சொன்னாள். சிங்காரி. சரால் என்று ஜீப் கிளம்பியதும் அலறினாள். ஐயோ, நான் விழுந்து விடுவேன், நான் செத்துடுவேன். அவளது கூவல் அவனுக்கு உற்சாகத்தை தந்தது. அவள் எழுந்து நிற்க முயலும் போதெல்லாம் ஜீப்பை முடித்து திருப்பி தள்ளி விழ வைத்து ரசித்து சிரித்தான். வீட்டு வாசலில் ஜீப் நின்றதும் அவளை இடுப்பை பிடித்து சின்ன குழந்தையைப் போல இறக்கிவிட்டான். தொலைவில் தோப்புக்கு நடுவில் அரச மரத்துக்கு பக்கத்தில் சாராய கடைக்காரன் இரவு வியாபாரத்துக்கு தயாராகி கொண்டிருந்தான். சிதைந்து போன குடிசை, சுவரெல்லாம் மழைநீர் பாசி, பெஞ்சுகளையும் பலகைகளையும் எடுத்து வந்து வெளியில் போட்டான். அரச மரத்தடியில் இருந்த சூலம் ஒன்றுக்கு பூ சுற்றி வணங்கினான். அவள் முகம் விகசித்தது. காசு எடுக்கங்காணி, நான் போகணும். முதல்ல உள்ளவா, அப்புறமா காசு தர. நெஞ்சை தொட்டு கேட்டாள். உள்ளே கை காட்டினான். தலையாட்டி மறுத்தாள். அவள் குனிந்து வணங்கிய போது முதுகின் சவுக்கடி வீறு மீண்டும் பளிரென தெரிந்தது. மீண்டும் அவள் காசுக்காக கையை நீட்ட அதை பற்றி இழுத்து கொண்டு உள்ளே போனான். திமிரினாள், கூச்சல் போட்டாள். சாராயம் தானே வேணும்? சீம சாராயமே தர. மேஜை மீது இருந்த விஸ்கி பாட்டிலை காட்டினான். இதோ இருக்கு, சாப்பிடு. வேணாம், குடிச்சா பொண்ணுங்களோட தான் குடிக்கணுமா, ஆம்பளைங்களோட குடிக்க கூடாதான். எங்க ஐயா சொல்லியிருக்காரு. ஏன், சாப்பிட்டா என்னவா? தப்பு நடக்குமா? என்ன தப்பு? அது என்னமோ எனக்கு தெரியாது. நீ காசு எடுக்கங்காணி, நான் போகணும். காசு தரேன், அதுக்கு முன்னால மார்பு சட்டையை கட்டிட்டு திரும்பி நெல்லு. சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் அவள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.